12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.7 முதல் கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் சார்புகளுக்கு குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை காண்க என 3 சப்டிவிஷன்கள் வினாவில கொடுக்கப்பட்டுள்ளது. குழிவு இடைவெளிகள் கணக்கிடுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சார்பு f(x) இருந்து f'(x) f"(x) கணக்கிட்டு f"(x) பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தி x என்ற மதிப்புகள் கணக்கிடணும். அந்த x பொறுத்து இடைவெளிகள் பிரிக்கப்பட்டு அந்த இடைவெளிகளில் எந்தெந்த இடைவெளிகளில் குழிவு அடைகிறது, மேல் நோக்கி குழிவு கீழ்நோக்கி குழிவு என்பதை ஆராய வேண்டும். ஒரு புள்ளியிலே மேல் நோக்கி குழிவிலிருந்து கீழ்நோக்கி குழிவாகவோ அல்லது கீழ்நோக்கி குழிவிலிருந்து மேல் நோக்கி குழிவாகவோ மாற்றம் இருந்தது அப்படின்னா தான் அந்த புள்ளிக்கு வளைவு மாற்ற புள்ளி இருக்கும். இல்லை அப்படின்னா வளைவு மாற்று புள்ளிகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் சார்பானது முதல் சப்டிவிஷன் ஆனது f(x) = x பெருக்கல் x - 4 ஹோல் பவர் 3. இந்த சார்பை வகையிடுவதற்கு முன்னாடி f(x) என்ற சார்பை முதல்ல விரிவாக்கம் செய்யலாம். x - 4 ஹோல் பவர் 3 என்பதை a - b ஹோல் பவர் 3 என்ற இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்யும் பொழுது a³ - 3a² b + 3ab² - b³ ஆகும். இதன்படி விரிவாக்கம் செய்யும் பொழுது ஏக்கு பதிலாக x³ - 3a² பெருக்கல் b இன் மதிப்பு 4 + 3 a இன் மதிப்பு x b இன் மதிப்பு 4 ஹோல் ஸ்கொயர் - b³ 4³ ஆகும். x பெருக்கல் x³ - முன்னாங்கு 12x² + 3 பெருக்கல் x 4 வர்க்கப்படுத்தும் பொழுது நன்னாங்கு 16 - 4³ இன் மதிப்பு நன்னாங்கு 16 16 பெருக்கல் 4 இன் மதிப்பானது 64 ஆகும். x பெருக்கல் x³ - 12x² + 16 பெருக்கல் 3 இன் மதிப்பானது 48x - 64. பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸால சார்பை பெருக்கும் பொழுது சார்பு f(x) என்பது x⁻³ பெருக்கல் 1 கூட்டிட்டோம்னா x ன் அடுக்கு 4 - 12x பெருக்கல் x² எனும் பொழுது x³. அடுத்து 48x பெருக்கல் x எனும் பொழுது x² - 64x. இது f(x). இனி f(x) விரிவாக்கம் அதாவது வகைப்படுத்தலாம். f'(x) என்பது x⁻4 விரிவுபடுத்திட்டோம் அதாவது வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா 4x³ -3 முன்னாடி கொண்டு வரோம். x³ வகையீடு செய்யும் பொழுது 12 பெருக்கல் 3x² + 48 பெருக்கல் x² வகையீடானது 2x - 64 பெருக்கல் x பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. 4x³ - 3 12 36x² + 48 பெருக்கல் 2 இன் மதிப்பானது 96x - 64 என்பது f'(x). மீண்டும் வகையிட்டு f'(x) கணக்கிடலாம். f'(x) ஆனது 4 பெருக்கல் x³ இன் வகையீடானது 3x² - 36 பெருக்கல் x² இன் வகையீடு 2x + 96 பெருக்கல் x பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. மாறிலி உறுப்பு 0 ஆயிடும். இதை சுருக்கும் பொழுது f'(x) இன் மதிப்பானது முன்னாங்கு 12x² - 36 பெருக்கல் 2 இன் மதிப்பு 72x + 96 பெருக்கல் 1 96. 3 உறுப்புகள்லையும் ஒரு 12 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல x² - 6 12 72x + 96ல 8 12 96. இது ஒரு இருபடி சமன்பாடா இருக்கிறதுனால காரணிப்படுத்தலாம். இரு எண்களை பெருக்கும் பொழுது x² கெழு 1 மாறிலி மதிப்பு 8 வரணும். 1 பெருக்கல் 8 8. x கெழு கூட்டும் பொழுது -6ன்னு கிடைக்கணும். எந்த 2 எண்கள் எடுக்கலாம்னா 4 2 8. இரண்டுமே மைனஸ் குறியில குறிப்பிடலாம். 12 பெருக்கல் x - 4 பெருக்கல் x - 2 என்பது 2 காரணிகள் ஆகும். இது f'(x) இன் மதிப்பு. f'(x) பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டு x இன் மதிப்புகள் கணக்கிடலாம். f'(x) = 0 எனும் பொழுது 12 பெருக்கல் x - 4 பெருக்கல் x - 2 = 0. 12 ஆனது வலதுபுறம் போறப்ப 0/12 0 ஆயிடும். எனவே x - 4 பெருக்கல் x - 2 = 0. இரு உறுப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தும் பொழுது x - 4 = 0 x - 2 = 0. -4 ஆனது வலதுபுறம் போறப்ப +4 x = 4 ஒரு மதிப்பு. -2 ஆனது வலதுபுறம் போறப்ப +2 ஆகும். x = மதிப்பு +2. இந்த மதிப்புகளை வச்சுட்டு எண்கோட்டில் இடைவெளிகள் பிரிக்கப்படும் பொழுது -∞ to +∞. கிடைத்த 2 x உறுப்புகள் 2 ஒரு மதிப்பு 4 ஒரு மதிப்பு. எனவே இடைவெளிகளானது
மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2, 2 கமா 4 மற்றும் 4 கமா இன்ஃபினிட்டி ஆகும். எந்தெந்த இடைவெளிகளில் குழிவு எந்த வகையான குழிவுகளா அமையும் அப்படிங்கிறத ஒரு அட்டவணை போட்டு அட்டவணையிலிருந்து கணக்கிடலாம். அட்டவணையானது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் முதல் இடைவெளி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 ஒரு மதிப்பை பிரதியிடலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 0 என்ற மதிப்பை எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் பிரதியிடும் பொழுது 12 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 4 0 மைனஸ் 2 எனும் பொழுது மதிப்பு மைனஸ் குறியில வரும். நமக்கு குறிகள் மட்டும் தெரிஞ்சதுனாவே போதும். அடுத்து எக்ஸ் மைனஸ் 4 0 பிரதியிடும் பொழுது மைனஸ் 4 மைனஸ் குறி, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் என்ற குறியில் அமையும் பொழுது குழிவுத்தன்மையானது மேல் நோக்கி குழிவாக அமையும். எனவே இந்த சார்பானது மேல் நோக்கி குழிவுத்தன்மை உடையது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 என்ற இடைவெளியில். அடுத்து 2 கமா 4 என்ற இடைவெளிக்கு இடையில் ஒரு மதிப்பு 3 என பிரதியிடும் பொழுது முதல் உறுப்பு 3 மைனஸ் 2 எனும் பொழுது பிளஸ் குறியிலையும், அடுத்த மதிப்பு 3 மைனஸ் 4 எனும் பொழுது மதிப்பானது 3 மைனஸ் 2 எனும் பொழுது மதிப்பு பிளஸ் குறியிலையும், 3 மைனஸ் 4 எனும் பொழுது மைனஸ் குறியிலையும் அமையும். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். எனவே மைனஸ் குறியில் அமைஞ்சதுன்னா குழிவுத்தன்மை எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி குழிவாக அமையும். சார்பானது கீழ் நோக்கி குழிவு. அடுத்து 4 கமா இன்ஃபினிட்டிக்கு இடையில ஒரு மதிப்பு எடுக்கலாம். 5ன்னு பிரதியிட்டோம்னா 5 மைனஸ் 2 மதிப்பு 3 பிளஸ் குறி, 5 மைனஸ் 4 மதிப்பு 1 பிளஸ் குறி. பிளஸ் இன்டூ பிளஸ் என்னும் பொழுது சார்பும் பிளஸ் குறியில் அமையும். எனவே பிளஸ் என்னும் பொழுது மேல் நோக்கி குழிவாக அமையும். மேல் நோக்கி குழிவாக அமையும். குழிவு மேல் நோக்கி குழிவிலிருந்து கீழ் நோக்கி குழிவாகவோ அல்லது கீழ் நோக்கி குழிவிலிருந்து மேல் நோக்கி குழிவாகவோ மாற்றம் இருந்தது அப்படின்னா தான் அங்க வளைவு மாற்ற புள்ளி இருக்கும். இப்ப 2 என்ற இடைவெளி, 2 என்ற மதிப்பு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 மற்றும் 2 கமா 4 பொதுவான புள்ளி 2 என்பதால் 2 என்ற புள்ளியில் மேல் நோக்கி குழிவிலிருந்து கீழ் நோக்கி குழிவாக அமைவதால் அந்த புள்ளியிலையும், 4 என்ற புள்ளியில் கீழ் நோக்கி குழிவிலிருந்து மேல் நோக்கி குழிவாக அமைவதால் அந்த புள்ளிகளிலையும் நமக்கு வளைவு மாற்ற புள்ளிகள் அமையும். எனவே சார்புல f(x) = 2 என f(x)ல் பிரதியிடலாம். அப்படி f(x)ல் பிரதியிடும் பொழுது f(2) f(x)ங்கிறது என்ன? x பெருக்கல் x மைனஸ் 4 ஹோல் பவர் 3. எக்ஸிற்கு பதிலாக 2ன்னு பிரதியிடுறோம். 2 பெருக்கல் 2 மைனஸ் 4 பவர் 3 எனும் பொழுது மதிப்பு 2 பெருக்கல் 2 மைனஸ் 4 மதிப்பு மைனஸ் 2. மைனஸ் 2 3 முறை பெருக்கிட்டோம் அப்படின்னா பிளஸ் குறியில வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், 2ஐ 3 முறை பெருக்கும் பொழுது மதிப்பு 8. 8 2 மதிப்பு 16 மைனஸ் 8. எனவே f(2) மதிப்பானது மைனஸ் 16 ஆகும். அடுத்து 4 என f(x)ல் பிரதியிடும் பொழுது f(4) என்பது 2 பெருக்கல் 4 மைனஸ் 4 ஹோல் கியூப். 2 பெருக்கல் 4 மைனஸ் 4 மதிப்பு 0. 2 பெருக்கல் 0 மதிப்பானது 0 ஆகும். 2 பெருக்கல் 0 மதிப்பு 0. 4ன்னு பிரதியிடுறோம். 4 பெருக்கல் 0 எனும் பொழுது 0. எனவே வளைவு மாற்ற புள்ளிகள். therefore இதற்கான தீர்வு வளைவு மாற்ற புள்ளிகள். முதல் புள்ளியானது 2 கமா மைனஸ் 16 மற்றும் 4 கமா 0 ஆகும். இனி இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரும். இரண்டாம் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f(x) ஆனது sin x பிளஸ் cos x ஆகும். இடைவெளியானது 0 less than x less than 2π என கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பு முதல்ல வகைப்படுத்தலாம். f(x) sin x இன் வகையீடானது cos x, cos x இன் வகையீடானது மைனஸ் sin x. மீண்டும் வகையிடும் பொழுது f(x) இன் மதிப்பு cos x இன் வகையீடு மைனஸ் sin x, sin x வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா மைனஸ் cos x. அப்போ மைனஸ் sin x மைனஸ் cos x என மதிப்புகள் கிடைக்கிறது. f(x) பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தலாம். மைனஸ் sin x மைனஸ் cos x = 0. இதுல இருந்து x இன் மதிப்புகள் கணக்கிடணும்னா மைனஸ் sin x இடதுபுறம் இருக்கட்டும், மைனஸ் cos x ஆனது வலதுபுறம் கொண்டு வரப்ப பிளஸ் cos x. cos x மதிப்பு வலதுபுறம் இருந்து இடதுபுறம் கொண்டு வரப்ப வகுத்தல்ல வந்துடும் sin x by cos x. இப்போ வலதுபுற மதிப்பு 1 அமையும். sin by cos இன் மதிப்பு tan மைனஸ் tan x = 1. இடதுபுறம் இருக்கக்கூடிய மைனஸ் tan x பிளஸ்ன்னு மாத்துறதுக்கு இருபுறமும் ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது tan x = -1. இதுல tan x = மைனஸ் குறி அப்படியே இருக்கட்டும். tan π/4 tan 45 டிகிரியின் மதிப்பானது 1 ஆகும். எனவே tan of மைனஸ் θ என்பது மைனஸ் tan θவிற்கு சமம். என tan என்பது ஒரு ஒற்றைப்படை சார்பு. மைனஸ் tan π/4 என்பதை tan of மைனஸ் π/4ன்னு எழுதலாம். இப்போ tan x = tan ஆல்பா என்று அமையும் பொழுது tan x = tan ஆல்பா என்று
அமையும் பொழுது அதற்கான தீர்வு x = n பை ப்ளஸ் ஆல்ஃபா 0 < x <2π. அப்போ இந்த இடைவெளிகளில் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது எக்ஸின் மதிப்பானது n பை ஆல்ஃபா எனும் ஆல்ஃபாவின் மதிப்பு -π/4 வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளி 0 < x <2π ஆகும். இதில் 0 to 2π இடையில எந்தெந்த மதிப்புகள் ஏற்புடையதாக எக்ஸுக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம கணக்கிடலாம். எக்ஸுக்கு முதல் மதிப்பாக 1 என பிரதியிடும் பொழுது x = 1 பெருக்கல் π π - π/4 இதன் சுருக்கம் 4π - π/4 4π - π எனும் பொழுது மதிப்பு 3π/4 3π/4 π/4 என்பது 45 டிகிரி 3ஆல் பெருக்கும் பொழுது அதன் மதிப்பானது 135 டிகிரி என்பது 0 to 2π 360 டிகிரிக்குள்ள அமைஞ்சிருக்கு. அடுத்து n = 2 என பிரதியிடும் பொழுது எக்ஸின் மதிப்பானது 2π - π/4 இதன் சுருக்கம் 2 பெருக்கல் 4 8 8π - π/4 ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா 7π/4 7π/4 π/4 என்பது 45 டிகிரி 45 டிகிரி பெருக்கல் 7 எனும் பொழுது அதனுடைய மதிப்பு 90 180 270 315 மதிப்பாகும். இப்போ இந்த இடத்துலையும் மதிப்பு 0 to 2π இடையில் அமைகிறதுனால இதுவும் ஏற்புடைய மதிப்பாக தான் அமையும். அடுத்து 3 அப்படின்னு நம்ம பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா 3π - π/4 வரும். முன்னாங்க 12 - 1 11π/4 மதிப்பு அமையும். 11π/4 என்பது 2π விட அதிகமான மதிப்பாக வரும். எனவே அது ஏற்புடையதாக அமையாது. எனவே ஏற்புடைய எக்ஸின் மதிப்புகளானது 3π/4 மற்றும் 7π/4. எண் கோட்டில் நம்ம பிரதியிடக்கூடிய எல்லைகளானது 0 மற்றும் 2π என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கிடையே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஏற்புடைய மதிப்புகள் 3π/4 மற்றும் 7π/4. இந்த மதிப்புகளை வச்சு இடைவெளிகள் பிரிக்கலாம். இடைவெளிகளானது 0, 3π/4 3π/4, 7π/4 மற்றும் 7π/4, 2π 7π/4 மற்றும் 2π. எந்தெந்த இடைவெளிகளில் மேல் நோக்கி குழிவாகவும் கீழ் நோக்கி குழிவாகவும் அமையும் என இடைவெளிகள் கணக்கிடலாம். முதல் இடைவெளி 0, 3π/4ல f'(x)க்கு ஏதேனும் ஒரு மதிப்பு பிரதியிட்டு அதனுடைய குறியை கணக்கிடலாம். 0 to 135 டிகிரிக்கு இடையில ஒரு மதிப்பு π/4 கொடுத்துட்டு π/4 45 டிகிரின்னு கொடுக்கலாம். அல்லது π/2 பிரதியிடும் பொழுது sin π/2 மதிப்பானது 1, sin 90 டிகிரியின் மதிப்பு 1, முதல் மதிப்பு -1 வரும். அடுத்து cos π/2 மதிப்பு 0. எனவே இதற்கான குறியானது எதிர்குறியில் அமையும். குறி என்ன குறி? எதிர்குறியில. எதிர்குறியில் அமைஞ்சதுன்னா குழிவுத்தன்மையானது கீழ் நோக்கி குழிவு. அடுத்து 3π/4, 7π/4 135 டிகிரிக்கு மேல இடைப்பட்ட மதிப்புல ஏதேனும் ஒரு மதிப்பை பிரதியிடும் பொழுது 180 பிரதியிடலாம். sin 180 டிகிரியின் மதிப்பானது 0. sin 0க்கு என்னவோ அதே மதிப்புகள் தான் 180 டிகிரிக்கு வரும். sin 180 டிகிரியின் மதிப்பு 0, முதல் மதிப்பு 0 ஆயிடும். cos 180 டிகிரியின் மதிப்பானது -1 -1 எனும் பொழுது மதிப்பு +1 அமையும். +1 என்பது நமக்கு பாசிட்டிவ் நம்பரா இருக்கிறதுனால குழிவுத்தன்மையானது மேல் நோக்கி குழிவாக அமையும். மேல் நோக்கி குழிவாக அமையும். அடுத்து 7π/4, ∞, 7π/4, இறுதி இடைவெளியானது 2π. இறுதி இடைவெளியானது 2π. இவற்றிற்கு இடைப்பட்ட மதிப்புகள்ல ஒன்று பிரதியிடும் பொழுது இந்த இடத்துல 4ஆம் கால் பகுதியில் அமையும். 4ஆம் கால் பகுதியில சைனோட குறியானது நமக்கு என்னவா அமையும்னா எதிர்குறியாக அமையும். காசோட மதிப்பானது பாசிட்டிவ் நம்பரா இருக்கும். அப்ப சைன் மதிப்பு நமக்கு என்னவாகும்? 0 ஆயிடும். அப்ப காசின் குறி பாசிட்டிவா இருக்கிறதுனால அதுக்குரிய குறியானது மைனஸ் குறியாக அமையும். இதற்குரிய குறி மைனஸ் குறியாக அமையும். இந்த இடத்துல வரக்கூடிய குறி எதிர்குறி. எதிர்குறியாக அமைஞ்சது அப்படின்னா குழிவுத்தன்மையானது கீழ் நோக்கி குழிவாக அமையும். கீழ் நோக்கி குழிவுத்தன்மை உடையது. மேல் நோக்கி குழிவிலிருந்து கீழ் நோக்கி குழிவாகவோ அல்லது கீழ் நோக்கி குழிவிலிருந்து மேல் நோக்கி குழிவாகவோ மாற்றம் இருந்தாதான் வளைவு மாற்ற புள்ளி இருக்கும். 3π/4 என்ற இடைவெளியில் கீழ் நோக்கி குழிவிலிருந்து மேல் நோக்கி குழிவாகவும் 7π/4, 7π/4 என்ற இடைவெளியில் மேல் நோக்கி குழிவிலிருந்து கீழ் நோக்கி குழிவாகவும் மாற்றம் இருக்கிறதுனால வளைவு மாற்ற புள்ளி அந்த இரண்டு மதிப்புகளையும் கணக்கிடலாம். இப்போ x முதல் மதிப்பாக 3π/4 என பிரதியிடும் பொழுது x 3π/4 என பிரதியிடும் பொழுது மதிப்பானது f(x) இன் மதிப்பு f(3π/4)
4 sin 3π/4 ப்ளஸ் காஸ் 3π/4. இதை சுருக்கலாம். 3π/4 என்பது 135 டிகிரி பிளஸ் காஸ் 135 டிகிரி. காஸ் 135 டிகிரி. 135 டிகிரியின் மதிப்பு எப்படி கணக்கிடலாம்? 180 நமக்கு தெரிந்த மதிப்புகள் வர மாதிரி இதை பிரிச்சுக்கலாம். 180 மைனஸ் 45 எனும் பொழுது 135 டிகிரிக்கு சமம். காஸ் ஆஃப் 180 மைனஸ் 45 டிகிரி. சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இரண்டாம் கால் பகுதி. இரண்டாம் கால் பகுதியில் இருக்கக்கூடிய குறி சைனுக்கு பிளஸ் குறி. எனவே சைன் 45 டிகிரியின் மதிப்பு 1/√2. அடுத்து காஸ் 45 டிகிரி. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இரண்டாம் கால் பகுதி. காசுக்கு மைனஸ் குறியில வரும். காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ மைனஸ் காஸ் 45 டிகிரின்னு வரும். மைனஸ் காஸ் 45 டிகிரியின் மதிப்பானது 1/√2. 1/√2 மைனஸ் 1/√2 எனும் பொழுது மதிப்பு 0. எனவே வளைவு மாற்று புள்ளியானது 3π/4, 0 என அமையும். அடுத்த மதிப்பு 7π/4 என பிரதியிடலாம். 7π/4 என பிரதியிடும் பொழுது f(7π/4) sin 7π/4 பிளஸ் காஸ் 7π/4. 7π/4 நம்ம எப்படி மாற்றி அமைக்கலாம்? சைன் ஆஃப் 7π/4ங்கிறது 315 டிகிரி பிளஸ் காஸ் ஆஃப் 315 டிகிரி. 315 டிகிரியே நம்ம தெரிஞ்ச மதிப்புகள் வர மாதிரி பிரிச்சு எழுதுறோம்னா 360 மைனஸ் 45ன்னு பிரிக்கலாம், அல்லது 270 பிளஸ் 45ன்னு பிரிக்கலாம். பிளஸ் காஸ் ஆஃப் 360 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. காஸ் ஆஃப் 360 மைனஸ் தீட்டா நான்காம் கால் பகுதி. நான்காம் கால் பகுதியில் சைனுக்கு மைனஸ் குறி. 360 இருக்கிறதுனால விகிதங்கள் மாறாது. அப்போ மைனஸ் சைன் 45 டிகிரின்னு கொடுக்கலாம். பிளஸ் காஸ் ஆஃப் 360 மைனஸ் தீட்டா நான்காம் கால் பகுதி. நான்காம் கால் பகுதியில் காசுக்கு பிளஸ் குறி. பிளஸ் காஸ் 45 டிகிரின்னு கொடுத்துருவோம். காஸ் 45 டிகிரியின் மதிப்பானது மைனஸ் 1/√2 பிளஸ் 1/√2 மதிப்பு 0. வளைவு மாற்று புள்ளியானது 7π/4, 0. அப்போ கீழ் நோக்கி குழிவு மேல் நோக்கி குழிவு எந்தெந்த மதிப்புகள் அமையுது? therefore 0, 3π/4, 7π/4, 2π கீழ் நோக்கி குழிவு மதிப்புகள் கிடைக்கிறது. எந்த புள்ளியில மேல் நோக்கி குழிவு? 3π/4, 7π/4 மேல் நோக்கி குழிவு மதிப்புகள் கிடைக்கிறது. மேலும் வளைவு மாற்று புள்ளிகளானது, வளைவு மாற்று புள்ளிகள் என்னென்ன? வளைவு மாற்று புள்ளிகள் 3π/4 என பிரதியிடும் பொழுது மதிப்பானது 0 மற்றும் 7π/4 என பிரதியிடும் பொழுதும் அதற்கான மதிப்பும் 0 ஆகும். இனி மூன்றாம் சப்டிவிஷனுக்கு வரும். மூன்றாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு f(x) ஆனது 1/2, 1/2 பெருக்கல் e⁻x மைனஸ் e⁻x. சார்பை வகைப்படுத்தலாம். f'(x) என்பது 1/2 கீழே அப்படியே இருக்கும். e⁻x இன் வகையீடு e⁻x, e⁻x இன் வகையீடு e⁻x தான். எக்ஸை தவிர வேற எந்த ஒரு எண் இருந்தாலும் அதனுடைய வகையீட்டை பெருக்கல்ல எழுதுவோம். அப்போ மைனஸ் e⁻x இன் வகையீடு -1. இதை சுருக்கும் பொழுது 1/2 பெருக்கல் e⁻x மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் e⁻x. அடுத்து இரண்டாம் முறை வகைப்படுத்தி f'(x) கணக்கிடலாம். 1/2 அப்படியே இருக்கும். e⁻x இன் வகையீடு e⁻x, e⁻x இன் வகையீடு மைனஸ் e⁻x. e⁻x அப்படியே தான் இருக்கும். -x இன் வகையீடு -1 பிளஸ் இன்ட்டு மைனஸ்ங்கிறப்ப மைனஸ் e⁻x. இது f'(x) இன் மதிப்பு ஆகும். f'(x) இன் மதிப்பு. f'(x) பூஜ்ஜியத்திற்கு பிரதியிட்டு x இன் மதிப்புகள் கணக்கிடலாம். 1/2 பெருக்கல் e⁻x மைனஸ் e⁻x சமம் 0. 1/2 வலதுபுறம் போறப்ப 0 பெருக்கல் 2ங்கிறப்ப மதிப்பு 0 ஆயிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் e⁻x மைனஸ் e⁻x ஈக்குவல் டு 0. e⁻x வலதுபுறம் போறப்ப பிளஸ் e⁻x வந்துடும். இதை சுருக்கும் பொழுது அடிமானம் சமம் எனும் பொழுது அடுக்குகளை சமப்படுத்தலாம். எனவே அடுக்குகளானது x ஈக்குவல் டு -x, -x இடதுபுறம் வரப்ப பிளஸ் x ஆயிடும். x பிளஸ் x இன் மதிப்பு 2x சமம் 0. 2 வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல இருக்கிறது வகுத்துல போயிடுச்சுன்னா 0/2. எனவே x இன் மதிப்பானது 0 ஆகும். இடைவெளிகள் பிரிக்கும் பொழுது என்கோட்டில் -∞ பிளஸ் ∞ வரைக்கும் எடுப்போம். இடைப்பட்ட மதிப்பு 0ங்கிற ஒரே ஒரு x மதிப்பு தான் கிடைச்சிருக்குது. எனவே இடைவெளிகளானது -∞, 0,
0, என்ற இரு இடைவெளிகளையும் குழிவுத்தன்மையை ஆராயலாம். அட்டவணை மூலமா கணக்கிடலாம். அட்டவணையானது -∞, 0 என்ற இடைவெளியில் ஏதேனும் ஒரு மதிப்பு f'' இல் பிரதியிடும் பொழுது -∞, 0 எனும் பொழுது எதிர்க்குறியதான் பிரதியிடுவோம். e⁻ இருந்தது அப்படின்னா அதனுடைய மதிப்பு e⁻−1 -2ங்கிறப்ப பிளஸ்ன்னு ஆயிடும். -e⁻−x எனும் பொழுது இரண்டையும் சுருக்கும் பொழுது குறியானது நமக்கு எதிர்க்குறியாக அமையும். எதிர்க்குறியில இருந்ததுன்னா குழிவுத்தன்மையானது கீழ்நோக்கி குழிவு ஆகும். கீழ்நோக்கி குழிவு. அடுத்து 0, என்ற இடைவெளியில் ஒரு மதிப்பு f'' இல் பிரதியிடும் பொழுது e⁻0 பாசிட்டிவ் நம்பர் தான் கொடுப்போம். அப்போ முதல் மதிப்பு பாசிட்டிவா இருக்கும், இரண்டாம் மதிப்பு நெகட்டிவா இருக்கிறதுனால ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா மதிப்பு பிளஸ் குறியில் அமையும். பிளஸ் குறியில இருந்ததுன்னா குழிவுத்தன்மையானது மேல் நோக்கி குழிவுத்தன்மை உடையது. கீழ்நோக்கி குழிவிலிருந்து மேல் நோக்கி குழிவாக மாற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பா வளைவு மாற்று புள்ளி இருக்கும். எந்த புள்ளியை வைத்து வளைவு மாற்று புள்ளி கணக்கிடுவோம்? 0ன்னு பிரதியிட்டு. இப்போ x = 0 எனும் பொழுது f(x) இன் மதிப்பு x-க்கு 0ன்னு பிரதியிடுறோம். 1/2 பெருக்கல் e⁻x இல்ல e⁻0 மைனஸ் e⁻−0. e⁻0 மதிப்பு 1 -1 1 0 ஆயிடும். 2ஆல் வகுக்கும் பொழுது மதிப்பு 0 ஆகும். எனவே கீழ்நோக்கி குழிவு என்று எந்த இடைவெளியில் அமைகிறது? -∞, 0 கீழ்நோக்கி குழிவு. மேல்நோக்கி குழிவு அமையக்கூடிய இடைவெளியானது 0, 0, மேல்நோக்கி குழிவு. வளைவு மாற்று புள்ளி. therefore வளைவு மாற்ற புள்ளியானது 0, 0 ஆகும்.